கடல் கன்னிகள் உண்மையாகவே இருக்குதா? நிஜமாவா? கடல் கன்னிகளை பற்றிய ரகசியங்களும் புராணங்களும் உண்மையா அப்படிங்கிறத பார்க்கலாமா? கடல் கன்னி அப்படிங்கிறது பாதி மனித உடலும் பாதி மீன் உடலும் கொண்ட ஒரு அரிதான பெண் உயிரினம் அப்படின்னு சொல்லப்படுது. அப்படித்தான் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். கடல் கன்னிகளை பற்றிய நிறைய கதைகள் பண்டைய ஆஸ்ட்ரியா, அதாவது கிமு 1000 வரையிலான மிக பழமையான வரலாற்றை கொண்டதுன்னு சொல்லலாம். இப்போ கிடையாது, பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்தே கடல் கன்னி கதைகள் அப்படின்னு ஃபேமஸாக ஓடிக்கிட்டு இருக்கிற ஒரு கதை தான் இது. நிஜமா அப்படிங்கிறத பார்க்கலாமா? நாட்டுப்புற கதைகளில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய கடல் கன்னிகள் பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த உயிரினத்தில் ஆண்களும் இருக்காங்க. அவங்கள மெர்மேன் அப்படின்னு சொல்லுவாங்க. மெர்மேன் கடல் கன்னிகளை போல ரொம்ப அழகாக இல்லாமல் பார்க்கறதுக்கு கொஞ்சம் அசுரர்கள் மாதிரி இருப்பாங்களாம். அதனாலேயே இவங்க கொஞ்சம் ஃபேமஸ் கிடையாது. நமக்கு கடல் கன்னிகள் தான் மெயின். கடற்கன்னிகள் பற்றிய கதைகள் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய பலவிதமான கலாச்சாரங்களில் பார்க்கப்படுது. கிட்டத்தட்ட ஐரோப்பா, சீனா, இந்தியா மாதிரியான நாடுகளில் புராண கதைகளில் கடல் கன்னிகள் அப்படிங்கிறவங்க முக்கிய பங்கு வகிக்கிறாங்கன்னு சொல்லலாம். ராமாயணத்தில் கூட கடல் கன்னியை பற்றிய குறிப்புகள் நிறைய இருக்குங்க. அதாவது ரொம்ப குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, ராவணனுடைய மகளான ஸ்வர்ணமசியா அப்படிங்கிற கடல் கன்னி ஹனுமனை பாலம் கட்ட விடாமல் தடுத்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது. கொலம்பஸ் தன்னுடைய கடல் பயணத்தின் போது கடல் கன்னிகளை பார்த்ததாகவும் சொல்லியிருக்காரு. ஆனால் அவர் பார்த்தது மனட்டீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பாலூட்டி உயிரினமாக இருக்கும் அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் நம்ப மறுத்துட்டாங்க. இன்னொன்று, மெர்மெய்டிங் அப்படிங்கிற பொழுதுபோக்கு, கலை வடிவம் அல்லது தொழில்முறையாக கூட மீன் வால் உடைய ஆடை அணிஞ்சுக்கிட்டு நீச்சல் செய்கிறாங்க. அதாவது கிட்டத்தட்ட கடல் கன்னிகள் மாதிரியே மெர்மெய்டிங் அப்படின்னு தங்களை தாங்களே மேக்கப் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லலாம். அண்ட் கடல் கன்னிகளை பற்றிய கதை கூட இருக்குது ஒரு புக்கா. அதுக்கு பேர் தி லிட்டில் மெர்மெய்ட் அப்படிங்கிற புக்கு ஃபேமஸ் ஆகியிருக்கு. ஸோ கடல் கன்னிகள் கெட்ட சகுனமாக தான் பார்க்கப்படுறாங்க இப்போ வரைக்கும். இதை பெரும்பாலும் பார்க்குறீங்க அப்படின்னா புயல், சுனாமி போன்ற கெட்ட விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. அதே மாதிரி கடல் கன்னிகள் இசையத்தான் விரும்புவாங்களாம். மியூசிக் இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், பாட்டு பாடுவாங்கன்னு சொல்லப்படுது. இவங்க அது போக மந்திரம், மேஜிக்லாம் செய்வாங்களாம். ரொம்பவே சிறந்த தீர்க்கதரிசிகள்னு சொல்கிறாங்க. அதாவது ஃப்யூச்சரில் என்ன நடக்கும் அப்படிங்கிற அந்த விஷயங்களை கணிச்சு சொல்கிற சக்தியை கொண்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது.